ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் டிசைன் கலெக்டர்ஸ் அண்ட் த்ரீ. இப்போ நம்ம பார்க்க போது வந்து சிம்பிள் saree த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் டிசைன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோல்டன் saree த்ரெட்டில் வந்து நம்ம 2 ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சுகர் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். த்ரெட் வந்து மிஷின் த்ரெட் வந்து சேம் கலரில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் தெரியாது. அப்புறம் வந்து நம்ம சுகர் ஃபில்லிங் வந்து பண்ண போகிறோம். நீடில் வந்து 14 0.5 mm நீடில் தான். ஆர் 13 0.5 mm கூட யூஸ் பண்ணலாம், ரெண்டும் சேம் தான். இப்போ பண்ணுறது பாருங்கள். 3 பீட்ஸாக லோட் பண்ணுங்கள். 4 கூட பண்ணக்கூடாது, ஏன்னா 2 தான் பண்ணணும். 2 or 3 இது தான் பண்ணணும். 4 பண்ணால் அப்புறம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ தட் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது 2 பீட்ஸ் அண்ட் 3 பீட்ஸாகவே ஃபில்லிங் கொடுங்க. ஸ்டிச்சிங் கொடுத்து ஸ்டிச்சிங் கொடுங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு, நம்ம டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஆரி கிளாஸஸ் எப்படி போடணும், என்ன மாதிரி, என்ன எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்காக சொல்லித்தர போகிறேன். மறக்காமல் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பெனிஃபிட் ஆனால் பத்தாது, நம்ம எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். ப்ராக்டிஸ் இஸ் அ மஸ்ட். இப்போ பாருங்கள், சுகர் ஃபில்லிங் கொடுத்துட்ருக்கேன். இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு சுகர் ஃபில்லிங் கொடுத்தக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோல்டன் டியூப் எடுத்துக்கிட்டு ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். கிராஸ் ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு டியூப் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டிச் எடுக்கிறேன். பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், துளிப்பில் வந்து ஒன்றா தான் ஃபில்லிங் கொடுக்க முடியும். ஸோ தட் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு பிகினர்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் உங்களுக்கு அயன் நீடில் போடணுன்னா நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன். பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்து நீங்களும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும். இதே டிசைனில் வந்து நம்ம 2-3 லேயர்ஸ் வச்சு கூட பண்ணலாம். நான் சிம்பிளாக அந்த லேயர் மட்டும் சிம்பிளாக வச்சுக்கிட்டு saree த்ரெட்டில் வந்து கிராண்ட் லுக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட் தான். கிராஸாக கொடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். கேப் இல்லாமல் கொடுங்க. ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்தா தான் டைட்டன் ஆகும். கீழே ஒரு ஸ்டெயின் ஸ்டிச், மேலே ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டியூப்பை வந்து லோட் பண்ணணும். டியூப் வந்து சேம் சைஸில் இருக்கும். சிலது வந்து ஒன்று பெருசாக இருக்கும், இல்லை சின்னதாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தான் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரேசிங் கொடுக்க போகிறோம். ட்ரேசிங்க்கு வந்து இப்போ வந்து ட்ரேசிங் எதில் கொடுக்க போகிறோன்னா வந்து ஒயிட் கார்பன் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து நம்ம டிசைன் வந்து ட்ரேசிங் பேப்பரில் வந்து நம்ம ஆல்ரெடி டிசைன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த ட்ரேசிங் டிசைனும் அப்புறம் வந்து நம்ம கார்பன் பேப்பரை ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்ட டிசைனை மேலே வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம பின் பண்ண போகிறதில்ல, சும்மா அப்படியே வச்சு பண்ண போகிறோம். அப்போ கூட நீட்டாக வரும். இப்போ வெறும் நான் வெயிட்டுக்காக திங்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் அப்படியே தான் லைன்ஸ் போடுறேன். நீங்கள் டார்க்கான லைன்ஸ் இப்போ வந்து நீங்கள் மேலே கோட்டிங் கொடுக்குறப்ப டபுள் லேயர்ஸாக கொடுங்க. அப்போ தான் கீழே வந்து நம்ம எப்படி கொடுக்குறோமோ அப்படியே கிடைக்கும், நல்லா டார்க்காக இருக்கும். கீழே வந்து கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க, நியூவாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரேசிங் கிடச்சிருச்சு. இந்த ட்ரேசிங் உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் வந்து திருப்பியும் நீங்கள் இப்போ ஒயிட் பென்சிலில் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து saree த்ரெட்டர்ஸ் கொடுக்க போகிறோம். 2 ஸ்டெயின் ஸ்டிச்சஸாக கொடுக்க போகிறோம். பாருங்கள், எப்படி ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட்டு வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எப்பயுமே மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மேலேருந்து கீழே மறுபடியும் டேர்ன் ஆகணும். டேர்ன் ஆகுறப்ப நம்ம வந்து பேக் ஸ்டிச்சஸ் கொடுப்போம். அப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்து எண்ட் நாட் போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் பீட் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ தட் நான் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஹப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே டேர்ன் பண்ணணும். பேக் ஸ்டிச் கொடுக்கணும். பேக் ஸ்டிச் கொடுக்குறப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பார்த்து பொறுமையாக ஸ்டிச்சஸ் கொடுங்க.
இப்போ வந்து இதே தான் நம்ம எல்லா லைன்ஸ்க்கும் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து நம்ம எண்ட் நாட் கொடுக்க போகிறோம். நல்லா பாருங்கள். உங்களுக்கு எண்ட் நாட் தெரியல, ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடணுன்னே தெரியல, நான் எப்படி ப்ளவுஸ் போடுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆரி எப்படி கற்றுக்கணும், ஆரினா என்னன்றத டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு 50 ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், டீச்சிங் என்ன எனக்கு நான் போடுறது கரெக்டாக தப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன். இதில் இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பாதி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்த ஃபில்லிங் கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி தான் இதே கண்டினியூ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்டென்ச்சஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், 1 கொடுத்தா நல்லா இருக்காது. அப்புறம் வந்து சுகர் ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. இந்த டிசைன் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், போட்டின வீடியோவிலேயே. அதே வீடியோ தான் நான் உங்களுக்கு ஸ்பீடாக நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை பாருங்கள். ஆஃப் செமி பீட் அண்ட் சுகர் பீடை வந்து சர்க்கிளாக பண்ணுறோம் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒரே ஷூவிங் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க பாருங்கள். லாஸ்ட்டில் எண்ட் நாட் போடணும். நெக்ஸ்ட்டு நெக்கோடது எப்படி போடணுன்றதை காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் போட்ட டிசைன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள்.